ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட். வாங்க, எங்கள் அம்மா ரசம் வைக்கிற மாதிரி எங்கள் அம்மா ஸ்டைலு நான் வைக்கிற மாதிரிலாம். பருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. அந்த தண்ணியிலே கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா நைஸாக கடைஞ்சி வச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள் அதிலே போட்டுக்கலாம். போட்டு பொடி பண்ணி திரும்ப ஒரு 2 சுற்று போட்டு பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது புளி கரைசல். எண்ணெய், எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே காஞ்ச மிளகாய், பார்த்தீங்களா, மரத்திலே பிடிச்சிட்டு வந்த கருவேப்பிலை, இந்த மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோங்களா, அது சும்மா லைட்டாக ஒரு வதக்கி புளி கரைசலை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே நல்லா புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பருப்பு கடைஞ்சி வச்சுருக்காங்களே, அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்த பிறகு சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இறக்கிக்கலாங்க. சூப்பரான ரசம் ரெடி. சும்மா வெறுமனே தண்ணி வச்சு ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சா செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைட்டாக நுரைச்சி வந்தோடனே ரசம் இறக்கிடலாம். கொத்தமல்லி தழையான்ட்டு இல்லை, கொத்தமல்லி தழை இருந்தால் லாஸ்ட்டில் சேர்த்தா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த ரசம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு சைடிஷ் தொட்டுக்க கேரட் பொரியல். சளியெலாம் பிடிச்சிட்டு இருந்தால் அந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மாதிரி கேரட் பொரியல் ஒன்று செஞ்சு பொரியல் எப்போவுமே வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு துருவன கேரட்டு சேர்த்துக்கலாம். நான் அந்த பொரியலில் ஒரு ஐட்டம் சேர்ப்பேன். பார்த்திங்கன்னா, அந்த பாசிப்பயிறு எனக்கு இது பிடிக்கும், அதனால் சேர்த்து செய்வேன். நல்லா மூடி வச்சு வேக வச்சோம்னா தண்ணியை சேர்க்க தேவையில்லை, கேரட்டில் இருக்க தண்ணியே வெந்துடும். ரசம், கேரட் பொரியல், இது சூப்பரான சாப்பாடு. பாய் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.